இன்னும் ஒரு 10-15 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. அந்த ரிசல்ட்ஸ் என்ன சொன்னாலும் அது எல்லாமே தப்பாக தான் போகும். நானுமே எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். 14 வரைக்கும் நீங்கள் உலகத்துக்கு போராத காலம். ஏப்ரல் 14 வரைக்கும் யார் உயிரோடு இருக்கிறாங்க, என்ன வேணுமா நடக்கலாம். ஒரு பாம்பு விழுந்தா கூட தேர்தல் தள்ளி போகலாம். ஸோ நான் கடவுள் கிடையாது, ஆனால் இந்த கிரகத்தை நம்புவேன். 14/4/2026 காலையில் 8:42 வரைக்கும் இவங்க என்ன வேணுமா அரசியல் கணிப்பு சொல்லட்டும், எதுவுமே சரியா பாருங்க. கரூரில் அந்த இஷ்யூ நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் டைவர்ஸ் இஷ்யூ அண்ட் இன்னைக்கு அந்த ஜனநாயகன் படத்தையே லீக் பண்ணிட்டாங்க ஆன்லைனில். இதுக்கப்புறம் விஜய்க்கு எப்படி இருக்க போகுது? விஜய்க்கு இவங்க என்ன அடி கொடுத்தாலும் அந்த நீச்சபங்க ராஜயோகமே அவரை நிற்க வைக்கும். நான் எது போனாலும் பரவாயில்லன்னு தான் வந்தார் அரசியல். அதனால் அவர் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவங்க மனைவியே ஒரு கேஸ் கொடுக்கும்போது அவர் உங்கள் கண்ணாடியை நீங்கள் போய் பாத்ரூமில் காலையில் எழுந்துக்க பார்க்குறச்ச நமக்கு என்னன்னு நமக்கு தெரியும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து விஜயை அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சார் என்டிஏ கூட்டணியில் இல்லை, விஜய் சார் தலைமையிலே வேற ஒரு கூட்டணிலாம் வந்தது. அந்த வாய்ப்பான மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவீங்களா? விஜய் சாரை வச்சு தான் அந்த கூட்டணிக்கு பெனிஃபிட். ஆனால் இந்த கூட்டணி இருந்தால் என்னன்னா விஜய் சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ இந்த ஜனநாயகம் படம் லீக் ஆகுது அதாவதுன்னா இந்த மற்றதெல்லாம் இருந்திருந்தால் இதெல்லாம் ஆகாது. எம்ஜிஆருடைய முகத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க கட்டு சோரை கட்டிட்டு. இப்போ மாதிரி டெக்னாலஜி கிடையாது. நான் சொல்றது 84 நான் பேசுகிறேன். விஜயுடைய வசீகரம் வேறு. அவர் நம்ம வீட்டு பையன் பார்த்து வளர்ந்துட்டாங்க. 10,000 பேர் 5,000 பேர் கொடுக்குற இடத்துல 15,000 பேர் 20,000 பேர் 30,000 பேர் நிற்கிறாங்கன்னா கடவுளுடைய கிருபை தான். அந்த 18% அப்படிங்கிறது இன்னும் அதை நம்புறீங்களா இல்ல மாற்றம் இருக்கும்? மேலதான் கடைசி நாள் ஒரு நாள் யுத்தம். ட்ரம்ப் மாதிரி வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கணும். ஆனால் எப்படி பண்ணாலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஓட்டு டிவிகேக்கு 18%க்கு மேலதான் இருக்கு. ஆனா போலிங் கண்டிப்பா 2021 69% போலிங் இருந்துச்சு. அதை விட அதிகமா நினைக்காதீங்க. பாண்டிச்சேரியில் இப்போ ஓட்டு டேர்ன் ஒரு பார்த்துருக்கு. ஒரு புதுமுகம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. இது யாரை அழிக்க போகுதுன்றது பார்க்கணும். விஜய் சார்தும் சீமான் சார்தும் இவங்க 2 பேருமே மினிமமே 23% ஆரம்பித்து 30%க்குள்ளே இருப்பாங்க. 100%ல இவங்களே 30 தூக்கிறாங்க. ஸோ அந்த 30-70%ல டிஎம்கே எவ்வளோ தூக்கும், ஏடிஎம்கே தூக்கும் எவ்வளோன்றது தான் இப்போ பார்க்கக்கூடிய. அது மாதிரி அண்ணாமலை சார்து இருக்குது. அவரையும் ஒதுக்கவே முடியாது தமிழ்நாடு பாலிடிக்ஸில். இவங்கெல்லாம் பேசக்கூடிய முகம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யதார்த்த ஜோசிடர் செல்வி சார் இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இன்னைக்கு இன்னும் ஒரு 10-15 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க 14ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன எக்ஸிட் போலு அந்த ரிசல்ட்ஸ் என்ன சொன்னாலும் அது எல்லாமே தப்பாக தான் போகும். நானுமே எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன் 14 வரைக்கும். நீங்கள் அதுக்கான காரணம் என்ன? சூரியன், செவ்வாய், நீச்ச புதன், நீச்ச புதன். குரு வீட்டில் கூட யார் கூட இருக்காருன்னா சனி கூட இருக்காங்க. என்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா 14/4/2026 காலையில் 8:42 வரைக்கும் இருக்கிறார். அப்புறமா தான் சூரியன் மேஷத்துக்கு வர்றது தான் தமிழ் புத்தாண்டு, பராப வருடம். இந்த சமயத்தில் இந்த போலிங்கு அந்த போலு என்டிஏ இவ்வளோ வின் பண்ணோம், டிஎம்கே இவ்வளோ பண்ணோம், இவங்க இவ்வளோ வின் பண்ண, அதெல்லாம் எந்த இதுவுமே வரக்கூடாது. பார்க்க தான் போறீங்க. எதிர்பார்க்காத விஷயம்லாம் எப்போ நடக்கும்னா ஏப்ரல் 14 தான் நடக்கும். ஏப்ரல் 14 அந்த ட்ரெண்டே மாறும். நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும். ஏப்ரல் 14 வரைக்கும் யார் உயிரோடு இருக்கிறாங்க, யாருக்கு அடிபடாமல் இருக்குது, யார் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னா ஒன்லி இல்லை, ஒரு சிட்டிகை லைஃப்பை மாற்றிடும். போர் வரும்ன்றச்சே சிரிச்சானுங்க. உங்களுக்கு இதுலேயே சொல்லியிருக்கேன் 30% தான் நல்லா இருக்கும்னு இருக்கேன் இந்த வருஷம். எல்லோரும் சிரிச்சாங்க. 70% மாசமாக இருக்கும். எல்லாமே மாட்டிக்குங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். தலைவர்களை பற்றி சொன்னீங்க. ஆமாம், தலைவர்கள். அது 2020 நான் பில்கேட்ஸை பற்றி நான் பேசினேன். அப்போ நிறைய எதிர்ப்பு, எனக்கு நிறைய எதிர்ப்புனா ஐடி டெக்னாலஜியில் பில்கேட்ஸ் சார் செஞ்ச சாதனையெல்லாம் தெரியுமான்னு சொல்லி ஐடி பீப்புளெலாம் ரொம்ப கோபம். பில்கேட்ஸ் மாதிரி உலகத்தில் ஒரு மோசமான, ஏன்னா பில்கேட்ஸ் இந்த ஜாதகம் நம்ம நண்பர்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கவங்க நமக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ட்ரம்ப்பு தான் அனுப்புகிறாங்க. ட்ரம்ப்பு தான் அனுப்பினோன்னே இந்த ஆளால் உலகமே இனி மோசமாக இருக்கும். அதாவது இவருக்கு எந்த அளவுக்கு அமெரிக்காவில் எதிர்ப்பு வருன்றச்ச இவர் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கெல்லாமே பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு எதிர்ப்பு வரும். ஸோ இதெல்லாம் வரும், அதெல்லாம் இருக்குது.
ஸோ 2020 நான் அந்த இது வேணும்னா உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை பிறகு கூட போடுங்க. இவர் பேரை சொல்லி பில்கேட்ஸ் கொரோனாவுக்கு இவருக்கும் சம்மந்தம்னு அப்புறமா ஒரு சேனலில் ஒரு ஆங்கரோட பேசுகிறச்சேன்னு நான் சொன்னேன், இது மனிதனுடைய இது வந்து மனிதனால் கொண்டு வரப்பட்டது, இதுக்கு பில்கேட்ஸு பின்னாடி இருப்பார், பில்கேட்ஸுடைய கோரமுறவும் தெரியும். அதே போல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவர்கள், பெரிய சுவாமிஜிஸு, பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாமே வந்து ரொம்ப மோசமான தனித்தனியாக எல்லாருடைய கோரமுகமும் தெரியும். இந்த ஃபைல்ஸ் வந்து இதை பற்றி இல்லை, அதனுடைய கோரங்கள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதுபோல் தான் எல்லா கணிப்போம், எல்லாம் ஒத்தையாரட்டியாக பிடிக்கலாம், நல்லது பிடிக்கலாம், நிஜமாக போய் சர்வே பண்ணலாம். ஆனால் அந்த கிரகம் சூரியன் சனியை விட்டு வர்றச்ச, சூரியன் தான் மெயினான பிளானட் அரசியலுக்கு. ஆனாலும் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். உலகத்துக்கு போகாத காலம், எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் தேர்தல் நடக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா என்ன வேணுமா நடக்கலாம், ஒரு பாம்பு விழுந்தால் கூட தேர்தல் தள்ளி போகலாம். ஏன்னா நான் அதனால தான் யார் வேணுமா கேட்டாங்க, நான் சொன்னேன் எல்லாமே நான் எப்போவுமே பேசுகிறேன். இந்த நேரத்தில் நான் கிரகத்தோட பெரிய ஆள் கிடையாது, ஸோ நான் கடவுள் கிடையாது, ஆனால் இந்த கிரகத்தை நம்புவேன். 14/4/2026 காலையில் 8:42 வரைக்கும் இவங்க என்ன வேணுமா அரசியல் கணிப்பு சொல்லிட்டோம், எதுவுமே சரியாக பாரு. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ராஜ யோகம் இருக்குது, கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் நீங்கள் சில விஷயங்கள் அவருக்கு அட்வைஸாகவும் சொல்லியிருந்தீங்க, விஜய்க்கு செக்யூரிட்டி இன்னும் மேம்படுத்தணும். அண்ட் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி வெளில வந்தாருன்னா நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெளில வந்து பேசணும், பட் செக்யூரிட்டி வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த விபரீத ராஜயோகம் போய் நிறையா விபரீதமாக தான் விஜய்க்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நீச்ச மகாராஜா ராகம் போய் நிறையா விபரீதமாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கரூரில் அந்த இஷ்யூ நடந்துச்சு, அது தொடர்ச்சியாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் டைவர்ஸ் இஷ்யூ, அது ஒரு பிரச்சனையாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த ஜனநாயகன் படத்தையே லீக் பண்ணிட்டாங்க ஆன்லைனில். இவ்வளோ பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வந்து அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கே சார். இதுக்கப்புறம் விஜய்க்கு எப்படி இருக்க போகுது அவரோட அரசியல் வாழ்க்கை? ஒரு சில யோகங்கள்லாம் பெருசாக பேசும், நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகம்லாம் அவங்க சாவர வரைக்கும் யோகமாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கு. எல்லாரும் இன்றைக்கி சொல்லுவான், விஜய்க்கு இவங்க என்ன அடி கொடுத்தாலும் விஜயை வந்து அந்த நீச்சபங்க ராஜயோகமே அவரை நிற்க வைக்கும், பெருசாக நிற்க வைக்கும். அதாவது அவரது நான் முதல்லேருந்து இப்போ சொல்லலை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி 11 மாதத்துக்கு முன்னாடி என்ன தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ ஒரு சேனலுக்கு ஓப்பனாக சொன்னேன், இவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும், இவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கிறச்ச தமிழ்நாடு தாங்காது. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நான் 11 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறச்சே இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 18% ஓட்டு வந்து இவர்கிட்ட இப்போவே வாங்குறாரு. இனி கூடும் குறையாது, இனி கூடும் குறையாது. நீங்கள் பாருப்பேன், ஏன்னா எல்லோரும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். நானும் ஒரு பார்ட்டியில் இருக்கேன், ஆனால் விஜய் சாருடைய ஃபேமிலிக்கு நான் தெரியும், அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும், விஜய் சாருக்கு பர்சனலாக தெரியும். அவருடைய ஜாதகம் என்கிட்ட ஒரிஜினலாக இருக்கிறனால இருக்குது, அதனுடைய எஃபெக்ட் இது. அவர் இல்லாமல் நிறைய முதல்ல அவர் கூட இருக்கவங்க அவரை கொண்டு வந்து தெருவில் நிறுத்தாமல் இருந்தால் சரின்னு சொல்லியிருக்கு. அதே போல் அவருக்கு கூட்டணியெல்லாம் வந்தது, அவர் கூட்டணியில் வந்து அவருக்கு சிஎம் கேண்டிடேட்டு கூட கொடுக்கறதுக்கெல்லாம் வந்தது ஆப்ஷன், எனக்கு தெரியும். அவர் வந்து அது ஏன் ஒத்துக்கலை, எதுக்கு ஒத்துக்கலைன்னா எனக்கு தெரியாது. விஜய் தலைமையிலே ஒரு கூட்டணிக்கு, விஜய் சாருக்கு கூட்டணிக்கு, விஜய் சார் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை, விஜய் சார் தலைமையிலே வேறு ஒரு கூட்டணிலாம் வந்தது. அது வந்து என்டிஏவில் சேர சொன்னதில் வேறு, அது எனக்கு தெரியாது. ஆனால் வேறு கூட்டணிலாம் வந்தது, எனக்கு அஸ்ட்ராலஜர்னால தெரியும். அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்தவங்களோ மற்றவங்களோ என்ன கைட் பண்ணாங்கன்னு. ஒரு மனுஷனுக்கு கதவு தட்டும்ல, தட்டுறச்சா அது ஏன் பண்ணலன்னு நம்ம விஜய் சார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அந்த வாய்ப்பான மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவீங்களா? மிஸ் பண்ணிட்டாருன்னா இப்போ இண்டிவிஜுவலாக அவருடைய கெப்பாசிட்டி அதிகம். ஒரு 4-5 கட்சி வந்து அவர் கூட இருந்தால் களத்தில் வந்து அந்த பூத்தில் எலெக்ஷன் நேரத்தில் பூத்து ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நாள், அந்த 12 மணி நேரம், அந்த பூத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு 4 பேர், இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு நண்பர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தனியாக போகிறச்ச உங்களை ஒரு அட்டாக் பண்ணுறச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் போகிறச்ச உங்களை அட்டாக் பண்ணுறச்சு, உங்களுக்கு இருக்கிற அந்த கெத்து, அந்த கான்ஃபிடென்ட், தைரியம், அது வந்து எப்பவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கராட்டே மாஸ்டராக இருக்கலாம், 4 பேர் நீங்கள் அடிக்கலாம். ஆனால்
அந்த சமயத்தில் ஒரு நம்மளை சுற்றி ஒரு நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம இது இருக்குது, நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு தெம்பு வரும். அந்த கூட்டணிக்கு தான் இது. விஜய் சாரை வச்சு தான் அந்த கூட்டணிக்கு பெனிஃபிட். ஆனால் இந்த கூட்டணி இருந்தால் என்னென்னா விஜய் சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதுதான் புரிஞ்சுக்கணும். விஜய் சார் தான் அது ப்ளஸ். இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும், 60 வருஷம் 70 வருஷம் இருக்கிறாங்க. பிஜேபி 84லேருந்து இருக்குது, ஏடிஎம்கே அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது, டிஎம்கேலாம் எவ்வளோ வருஷமாக இருக்காங்க. டிஎம்கே கிட்டத்தட்ட 20 கட்சியோட கூட்டணி, வெறும் லெட்டர் பேடு கட்சியோடலாம் கூட்டணி வைக்குது. ஏன் வைக்கிறாங்க? ஒரு மாஸ் வண்டியில் போகிறச்சா அந்த கொடி பார்த்திங்கன்னா 20 கொடி பறக்கும். இது வந்து அதனால் பெனிஃபிட்டு, அதனால் ப்ளஸ் எல்லாம் வேறு. ஏடிஎம்கே இருக்குது, இவங்க இருக்காங்க, அவங்கள ஏன் வந்து முதல்ல கூட்டணி இல்லாமல் நின்னாங்க. பிஜேபி பிரிஞ்சதுனால என்னான்னு நஷ்டம்னு தெரிஞ்சிச்சு, ஒன்றானாங்க. புரியுதுங்களா? சீமான் சாரும் அப்படி தான். சீமான் சார் வந்து இப்போ எதுக்கு வந்து மக்கள்கிட்ட கஷ்டப்படணும்? 10 வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், 10 வருஷமாக நான் கத்துறேன், இதுக்கு நான் சுடுகாட்டில் கத்திருந்தா கூட 4 பேய்ங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏன் யார் அவரை கூட்டணி வைக்க வேணான்னாங்க? என் நண்பர், அவர் நல்ல நண்பர். நானும் அவர்கிட்ட சொல்லுவேன். நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அவருடைய இந்த விழாவில் கூட 30 வருஷம் சினிமா விழாவில் கூட சொன்னேன். விஜய் சார் சீமான் சார் வந்து அவருடைய ஜாதகம் எப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. அவர் கட்டத்துக்கும் அடங்க மாட்டார், சட்டத்துக்கும் அடங்க மாட்டாருன்ட்டேன். செம பஞ்சு சார். புரியுதா உங்களுக்கு? ஸ்டேஜில் தான் சொன்னேன். நான் 2 செகண்ட் தான் பேசுவேன். ஏன்னா அவரும் கிளம்புறாரு, நானும் கிளம்புறேன். அவர் ஜாதகத்தை கேட்டிங்கன்னா கட்டத்துக்கும் அடங்க மாட்டார், சட்டத்துக்கும் அடங்க மாட்டார். இதுதான் அவர் ஜாதகம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. சீமான் சாருக்கு எப்படின்னா அவரே கேட்க மாட்டார். சீமான் சாருடைய ப்ராப்ளம் என்னன்னா அவர் கேட்க மாட்டார். விஜய் சார் ப்ராப்ளம் என்னன்னா விஜய் சார் கேட்குற மாதிரி இருந்தாலும் அவர் கூட இருக்க கூட மாட்டாங்க. புரியுது. இப்போ இந்த காம்பினேஷன் எப்படி வருதுன்னா, விஜய் சாரை எப்படியாவது நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். விஜய் சார் நம்ம சொன்னால் கேட்கலாம், நம்ம சரி செல்வி ஏதோ சொல்ல வராருன்னு கேட்கலாம். ஆனாலும் விஜய் சாருடைய கூட்டணியை, விஜய் சாருக்கு ஒரு தனி ஜோசியர்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களாம் வந்து விஜய் சார் எந்த அளவுக்கு, விஜய் சார் ஜாதகம் நல்ல ஜாதகம், ஜோசியர்னா நல்லது தான் சொல்ல முடியும். ஆனால் அரசியல் வேறு, அரசியல் வேறு. இப்போ இந்த ஜனநாயகம் படம், இந்த படம்லாம் இப்போ வந்து லீக் ஆகுது, அதாவதுன்னா இந்த மற்றதெல்லாம் இருந்திருந்தால் இதெல்லாம் ஆகாது. அவர் எல்லாத்தையும் நான் எது போனாலும் பரவாயில்லன்னு தான் வந்தார் அரசியல். அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் அவர் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவங்க மனைவியே வந்து ஒரு கேஸ் கொடுக்கும்போது அவர் இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் பிரதர் சந்தோஷ் சார், நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் கண்ணாடியை நீங்கள் போய் பாத்ரூமில் காலையில் எழுந்துக்க பார்க்குறச்ச நமக்கு என்னான்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய பர்சனல் நமக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுடைய பர்சனல் அது வந்து இப்போ நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறச்சா எனக்கு தெரியும். நான் நிறைய கேஸுக்கு நான் பண்ணியிருக்கேன், நிறைய நண்பர்களுடைய ஃபேமிலிக்கு மேட்டர்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வந்து 2 பேரும் ஏன் நல்லா சேரலாமேன்னு கேட்போம். இல்லைங்க எங்களுக்கு செட் ஆகாது அங்கிள், இந்த குழந்தைங்க இப்போ அப்படி தான் சொல்லுதுங்க, எங்களுக்கு வேண்டியது நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு மியூச்சுவலாக பண்ணி கொடுத்துருங்கன்னா. நீ ஏம்மா நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க பர்சனல். அது 18 இயர்ஸ் யாருனாவே மேஜர்ன்றோம். எதுக்கு மேஜருக்கு அவ்வளோ மரியாதைன்னா அவங்களுக்கு அவங்க டிசைட் பண்ணிக்கலான்றது தான். நம்ம ஊர்லேயாவது கொஞ்சம் அட்வைஸ் சொல்லலாம். ஃபாரினில் அட்வைஸ் சொன்னால் அதுக்கே 911க்கு ஃபோன் போட்டுருவாங்க. இது பேசிக். ஸோ அதில் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம பேச முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இதை பேசிக்கின்னு தான் போகணும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா XXX 4X சேனல் தான் நடத்தணும். ஸோ இது வேலை. அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாலிடிக்ஸுக்கு நீச்ச பங்கம். அவர் அதனால தான் சொன்னேன், க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை வந்து அவர் நல்லா கொண்டு வரணும். க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் போடணும். ஏன்னா அவர் கிளம்புனாவே அவர் வந்து வசீகர ஜாதகம். எம்ஜிஆர், சாரிஸ்மா லீடர்ஸ், அண்ணாதுரை, இவங்கெல்லாம் வந்து பை பர்த் வந்து வளர வளர சாரிஸ்மா. இவங்கெல்லாம் வெளியில் வராங்கன்னா, இவங்க வராங்கன்னு தெரிஞ்சாவே, எம்ஜிஆர் வராருன்னு தெரிஞ்சால் வயல்வெளி அங்கே இருக்கிறவங்க, இப்போல்லாம் வண்டி இருக்குது, அந்த காலத்தில் மாட்டு வண்டியிலேயே கட்டின்னு வந்துடுவாங்க லட்சக்கணக்கான பேர்.
எம்ஜிஆர் உடைய முகத்தை பார்க்குறதுக்கு வருவாங்க கட்டு சோரை கட்டிட்டு. இப்போ மாதிரி டெக்னாலஜி கிடையாது நான் சொல்கிறது. 84 நான் பேசுகிறேன், 77 அப்படி பேசுகிறேன். அந்த காலத்திலே அதுதான் சாரிஸ்மா. ஸோ அதே போல் இந்திரா காந்தி, அதே போல் கலைஞர் ஸ்பீச் இருக்குதுன்னா அந்த காலத்தில் வண்டியை கட்டிக்கின்னு எல்லாமே ஓடி வந்து அவ்வளோ நேரம் உட்காந்துன்னு கலைஞர் எப்போ பிரச்சாரம் வருவாருன்னு தெரியாது. எல்லோரும் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, கலைஞர் 10 மணிக்கு நைட்டு வராருன்னா விடிகாலம் 4 மணிக்கு தான் வருவாங்க. எல்லாமே தூங்கிக்கினே அங்கேயே வந்து இப்போல்லாம் டாய்லெட்டெல்லாம் பேசுனாங்க, எல்லாம் டாய்லெட்லாம் கிடையாது, ஓரளத்தில் ஒதுங்க வேண்டிதான். ஸோ அது மாதிரி அந்த சாரிஸ்மா, அந்த வசீகரம், குரல் வசீகரம், முக வசீகரம் இதெல்லாம் உண்டு உலகத்தில், ஜாதகத்தில் உண்டு. அதே போல் விஜயுடைய வசீகரம் வேறு. இளைஞர்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, ஃபுல்லாக. ஏன்னா அவர் வந்து நம்ம வீட்டு பையன் பார்த்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால தான் கிளம்புறச்சு அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வைக்கணும், செக்யூரிட்டி கேட்கணும், இல்லைன்னா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கணும். விஜய் சார் உட்காந்துன்னு இருந்தது இல்லை. ஏன்னா விஜய் சார் ஒரு ஊர்வலம் வந்தாவே அதனுடைய இம்பேக்ட் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க எலெக்ஷனில் நினைக்க முடியாத இம்பேக்ட் இருக்கும். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், நானும் ஒரு கட்சியில் இருக்கிறேன், க்ரௌடை கூட்டின்னு வருதுன்றது பெரிய விஷயம். நாங்கள்லாம் நிறைய மீட்டிங்ஸ் பண்ணுறோம். ஆனால் இது போல் வராருன்னா 10,000 பேர் 5,000 பேர் கொடுக்குற இடத்துல 15,000 பேர் 20,000 பேர் 30,000 பேர் வந்து நிற்கிறாங்கன்னா கடவுளுடைய கிருபை தானே. ஸோ அந்த இளைஞர்களுக்கு, அந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு தலைவன், அவன் ஒரு ஹீரோ, மன்ன வர்ஷிப், ஓட்டு மாறாது எல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிரஞ்சீவிக்கு இருந்தது, சிரஞ்சீவிக்கு வராத க்ரௌடா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து விஜயை அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. விஜய் யாரையும் அட்டாக் பண்ணல, ஆனால் எல்லோரும் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ விஜய் வந்து நம்ம வீட்டு பையன்ட்டு எல்லாருமே வந்து நீங்கள் நினைக்காதீங்க. பாண்டிச்சேரியில் இப்போ ஓட்டு டேர்ன் ஒரு பார்த்துருப்பீங்க. ஆமாம், கரெக்டு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி ஏதாவது 23ஆம் தேதி இயற்கை சீற்றமோ இல்லை வெயில் தாக்கமோ ஏதாவது இல்லைன்னா, ஆனால் ஓட்டில் நிறைய ஓட்டு வந்து போலாகும். வேறு ஏதாவது அசம்பாதம் நடந்து ஓட்டு போகலன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே, லேடிஸ் எல்லாமே நிறைய பேர் வீட்டில் இவருடைய ஏன்னா பங்குனி மாதம் முடிஞ்சோன்னே அவருக்கு 10ல் சூரியன் வருவான் விஜய் சாருக்கு. அந்த 10ல் சூரியன் வருவது வந்து இன்னும் பலமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னது 14ஆம் தேதிக்கு மேலே தான் நான் கால்குலேஷனே போடுவேன்னு. ஏன்னா எல்லாத்தையும் கணக்கு போடணும். ஒரு புதுமுகம் உள்ளே வந்து உட்காந்துட்டுருக்குது, இது யாரை அழிக்க போகுதுன்றது பார்க்கணும். ஸோ இவங்களை டிஎம்கே அழிக்கும், ஏடிஎம்கே அழிக்கும், இந்த கால்குலேஷன்லாம் இன்னும் இவங்க நிறைய பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லா பேப்பர் ஒர்க்கும் 23ஆம் தேதி 12 மணிக்கு கிழிஞ்சிரும். கிழிஞ்சிட்டு அதுக்கு ஒரு சாக் பண்ணுவாங்க. ஏன்னா வரலன்னா கூட அதை இது பண்ணுவாங்க. ஆனால் ஜோசியக்காரது மட்டும் ஒன்று ஏதாவது சொல்லி வரலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஒன்றுமே இல்லை, கட்டத்தை பார்த்து சொல்கிறோம். நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, ஒரு டீமை போடுவீங்க, அங்கே ஆளை அனுப்புவீங்க, உங்களுக்கு அவ்வளோ இது இருக்குது, படபலம் இருக்குது, இது இருக்குது. நாங்கள் வெறும் கட்டம். நாங்கள் போட்டுட்டு செல்வி ஒரு இது போட்டால், செல்வி இது வந்து ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு குய்யோ முய்யோ குய்யோ குய்யோன்னு எல்லாரும் சேர்ந்து கத்துவாங்க, டிவிக்காரங்களும் கத்துவாங்க. ஆனால் இவங்களதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னா மணங்கிடும். அது வந்து எரர் மிஸ்டேக், அது பொலிட்டிக்கல் எரர் மிஸ்டேக். புரியல உங்களுக்கு? இவங்கெல்லாம் ஜென்யூன், இவங்களதெல்லாம். ஸோ இதெல்லாம் உலகத்தில் உண்டு. எல்லாத்தையும் சுமந்துக்கு தான் அஸ்ட்ராலஜி போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி அண்ணாமலை சார் இது இருக்குது. நீங்கள் அண்ணாமலை ஜாதகத்தையும் கேட்பீங்க. இப்போ அதே தான் கேட்க ஆமாம், கேட்க போகிறீங்க. ஏன்னா அது தெரிஞ்சு தான் சொல்லிட்டு. அண்ணாமலை ஜாதகத்து விபரீத ராஜாவுக்குன்னு அது ஒரு கிண்டல். அண்ணாமலை சாருக்கு ஆனால் இப்போ நடக்கிறது வந்து சூரிய தசை. அந்த சூரிய தசை இப்போ தான் அவருக்கு ஆரம்பித்து அது ஓடுது. சுக்கர தசை முடிஞ்சனால இவ்வளோ டிஃபெக்ட். அந்த சூரிய தசையில் அவருக்கு ஒரு 3.5 வருஷத்துக்கு டிஃபெக்ட் இருக்கும். அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவருடைய பீரியடும் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே பேசலாம். 2028 அவருடைய பீரியடை பார்ப்பீங்க. ஆனால் அதனுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக அவருக்கும் இந்த சித்திரை மாதத்துலேருந்து அவருக்கும் தெரியும். அவரையும் வந்து ஒதுக்கவே முடியாது தமிழ்நாடு பாலிடிக்ஸில். இன்றைக்கி நிறைய பேர் சிரிக்கலாம், எல்லாம் இது பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, அது பண்ணாங்க. அவர் அவருக்கு ஹெல்த் அவர் பார்த்துக்கணும். ஹெல்த் வந்து விஜயும் பார்த்துக்கணும். ஹெல்த்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹெல்த் 2 பேரும் பார்த்துக்கிறச்ச இவங்கெல்லாம் பேசக்கூடிய முகங்கள். உதய் சார் தான் அப்படி தான் சொன்னேன். உதய் சார் தான் நீச்சபங்க ராஜயோகம், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நான் எப்போவோ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கிட்டத்தட்ட 1.5 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். ஸோ இவங்கெல்லாம் தான் ஃப்யூச்சரில் பேசப்படுவாங்க.
உதய் பேசப்படுவார், விஜய் பேசப்படுவார், அண்ணாமலை பேசப்படுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இளைஞர் யங்ஸ்டர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ உதயதன் சார்து வந்து நீச்சபங்க ராஜயோகம். அந்த நீச்சபங்க ராஜயோகம் எப்படி விஜய்க்கு இம்பேக்ட் பண்ணுதோ உதய் சாருக்கும் பண்ணும். அது எல்லா ரூபத்திலையும் பண்ணும். ஸோ இதெல்லாம் பேசிக் இது. ஸோ இதுதான் மேட்ரு. இந்த நீச்சபங்கமோ விபரீத ராஜயோகமோ கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகமோ கஜகேசரி யோகமோ சந்திரமங்கல யோகமோ குருமங்கல யோகமோ சூரிய புத ஆதித்ய யோகமோன்னு என்று யோகங்கள் நிறைய ஓடும். அதாவது அந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகங்கள்லாம் கண்டிப்பாக வேலை செய்யும்ன்றது தான் அஸ்ட்ராலஜி. ஸோ அந்த 18% அப்படிங்கிறது இன்னும் அதை நம்புறீங்களா இல்லை மாற்றம் இருக்கும்? மேலே தான் நான் தான் சொன்னேன். ஏதாவது பண்ணி கலாட்டா பண்ணி கல் அடித்து கில் அடித்து ஏதாவது பண்ணி கலபரம் பண்ணி நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் உண்டு. ஆனால் எப்படி பண்ணாலும் அவர்களுக்கு வரக்கூடிய ஓட்டு டிவிகேக்கு 18%க்கு மேலே தான் வந்தே தீரும். அதில் வந்து நிறைய இடத்துலலாம் அவங்க வந்து 18% எப்படி ஆகணும்னா நிறைய இடத்துல 25-30 கூட எடுத்துருவாங்க. சில இடத்துல 1 கூட எடுத்துருவாங்க. மற்ற இடத்துல சிலது குறையிறத வச்சு தான் ஆவரேஜ் தான் இது. ஆவரேஜ் அதுதான் பெரிய ஒரு இம்பேக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார்தும் சீமான் சார்தும் விஜய் சார்தும் சார்தும் டோட்டலாக ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே மினிமமே 23% ஆரம்பித்து 30%க்குள்ளே இருப்பாங்க மொத்தம் ஓவராலாக. ஸோ இதுக்கு 100%ல் இவங்களே 30 தூக்கிறாங்க. ஸோ அந்த 30-70%ல் டிஎம்கே எவ்வளோ தூக்கும், ஏடிஎம்கே தூக்கும் எவ்வளோன்றது தான் இப்போ பார்க்கக்கூடியது. இதுதான் வரும். இப்போ எல்லாம் பேசுவாங்க, எல்லாமே புலிங்கெல்லாம் பேசும், சிங்கம் கர்ஜிக்கும், அத்தாரிட்டியாக பேசும், எல்லாம் பேசும் ஃபுல்லாக. ஆனால் இவங்க 2 பேருமே சீமானந்த் சார் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் சார் ஓட்ட பிடுங்குறாரு அதை பிடுங்குறாரு. நடக்காது. சீமான் சார் மினிமம் அவர் வந்து என்ன பண்ணாலும் 6%க்கு மேலே 5%க்கு மேலே தான் எடுப்பார். ஸோ 8%ல் அவர் 3% கொடுக்குறாங்க. நான் நம்பலை அது. ஆனால் அவருடைய இதுவும் இப்போ நடக்கும். ஸோ எல்லாமே ஓடும். ஸோ இவங்க 2 பேர் அதை வந்து எடுக்கிற ஓட்டு யாருக்கு வந்து பம்பர் ஆக போகிறதுன்றது தான் இப்போ மேட்ரு. அந்த பம்பர் மேட்ரு தான் 15ஆம் தேதியிலேருந்து தான் 14ஆம் தேதி காலையில் 8:42க்கு மேலே தான் கிரகங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஜோசியர்களுக்கு புலப்படும். இல்லைன்னா இப்போ எல்லாமே ஒத்தையாரட்டி தான் பிடிக்கணும். அவ்வளோதான். சும்மா நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் போலிங் வந்து கண்டிப்பாக 2021 69% போலிங் இருந்துச்சு. அதை விட அதிகமாக நீங்கள் வந்து நான் சொல்கிறது இந்த கிரகங்கள் வந்து கிரகங்கள் யுத்த கிரகங்களோடு இருக்குது. அதனால் இப்போ செவ்வாய் சனியெல்லாம் நிற்கிது. என்ன வேணுமா நடக்கலாம். போலிங்கை வந்து நடக்கிறது போலிங்கை வந்து தகராறு பண்ணி உங்கள் வீட்டாண்ட போலிங் நடக்குது உங்கள் பூத்தில் ஒரு பாட்டில் அடிச்சா நீங்களோ உங்கள் குடும்பமாக போகுமா? ஸோ நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும். எல்லா இடத்துக்கும் போலீஸ் ஓட முடியுமா? போலீஸுக்கு உயிர் இல்லையா? இது வந்து கடைசி நாள், ஒரு நாள் யுத்தம். ட்ரம்ப் மாதிரி வருஷம் ஃபுல்லாக போட்டுன்னு இருக்க முடியும்? கரெக்ட். இது ஒரே நாள், ஒரு நாள் கூட கிடையாது. கரெக்டாக காலையில் 9 மணி சாயங்காலம் 6 மணியோடு முடிய போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த நேரம் கணக்கு போட்டுக்கு. அந்த நேரம் கணக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தான். அந்த 10 மணி நேரத்தில் வெயில் எவ்வளோ நேரம் ஆக போகுது, என்ன வெயில் உக்கரத்தில் இருக்குதெல்லாம் பார்க்கணும். மழை வருதா, புயல் வருதா, நிலநடுக்கம் வருதா, எல்லாம் பார்க்கணும். பாகிஸ்தான்காரன் பாம்பு போட போகிறானா?